குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அன்னபூர்ணி உரிமையாளர் ஆடிட்டிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் அழகான முறையில் எடுத்து வைக்கிறாருன்னா இதையே நிர்மலா சீதாராமனுக்கு எதிரான ஒரு கேள்வியை அவங்க நினைச்சுக்கணும். இந்த சாதிய வெறி பார்ப்பன திமிர் என்னை போய் இவன் கேள்வி கேட்டான். சம்பந்தப்பட்ட வானதி சீனிவாசன் இப்ப என்ன சொல்றாங்க, அவரு தான் எனக்கு போன் பண்ணாரு, மன்னிப்பு கேட்க வைக்காம மன்னிப்பு கேட்கறதுக்கு அவரு பைத்தியக்காரனா, மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் விடப்பட்டிருக்கு. அவர் பயந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். மன்னிப்பு கேட்டது கூட அது சாதாரணமா விட்டு இருக்கலாம் இல்லையா, அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு நீ உனக்கு என்ன அவ்வளவு, நீ இன்னும் மத்திய நிதியமைச்சர்னா நீ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதரா, உன்னால ஒரு தொகுதியில நின்று ஒரு வெற்றி பெற முடியாம ஒரு நெறியாளர் கேட்கிறாரு மணிப்பூரை பத்தி சொல்றேன். அதானியை பிரதமர் சந்திக்கிறத வீடியோ எடுக்க போட முடியுமா? தொழிலதிபர்கள் அதுபோல சந்திக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வீடியோ ரகசியமா எடுத்து வெளியிட்டிருக்கேன்னு சொன்னா இதுவே பாத்தீங்கன்னா சட்டவிரோதம். இது நிர்மலா சீதாராமன் மீதும் அந்த அலுவலகத்தை அந்த நேரத்தில் இந்த அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும். அண்ணாமலை என்ன பண்றாரு, அது நல்லா தெரிஞ்சிச்சு இல்ல, முழு பூசணிக்க சோத்துல மறை, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம கண்டிச்சிருவோம். ஏன்னா நாளைக்கு செய்தியாளர் யாருன்னா கேள்வி கேட்டான்னு நான் கண்டிச்சேன். மற்றபடி அது பாத்துங்க, இனி யாரும் கேள்வி எழுப்புனி இதுதான் மிரட்டப்படுவீங்க, ஒரு விதமான த்ரெட்டனிங் தான். சேனலுக்கு வணக்கம். இன்று நம்மோட தடாரகம் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வாங்க. ஸோ சமீபத்தில் நீங்களும் பார்த்துக்கலாம், ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட ஜிஎஸ்டி பற்றி கேள்வி எழுப்பினார். உடனடியாக அது ஒரு பிரச்சனை அதாவது ஒரு பிரச்சனை மாரி கிரியேட் ஆகி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அடுத்த நாளே மன்னிப்புக்கு ஒரு வீடியோ வெளியாகுது. ஸோ இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அன்னபூர்ணி உடைய உரிமையாளர் கேள்வி எழுப்பினார் அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டியே கூடாது என்ற ஒரு கேள்வியை அவர் முன்னெடுப்பு எழுப்பல. ஜிஎஸ்டியே கூடாது, இது மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்லி மக்களுக்கு ஆதரவாக நின்று அவர் கேள்வி எழுப்பல. இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பாஜக அரசை அந்த இடத்துல கண்டிச்சாருன்னா கண்டிக்கலை. இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த செயல்பாடுகளை கண்டிச்சாருன்னா அதுவும் கண்டிக்கலை. இல்லை இந்த ஜிஎஸ்டியை நீக்குங்க விலக்களிங்கன்னு சொன்னாரா, சொல்லலை. இந்த ஜிஎஸ்டியிலிருந்து எங்கள் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுங்க, விலக்களித்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சாருன்னா எதுவுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிஎஸ்டி என்பது வரி, காரத்துக்கு தனியாக வரி, ஸ்வீட்டுக்கு தனியாக வரி, இனிப்புக்கு தனியாக வரி, இப்படி தனித்தனி வரியே இருக்கும்போது நாங்கள் பில் போடும்போது அது சிக்கல் உருவாகுது. அந்த பில் போடும்போது சிக்கல் உருவாகுது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் அது கணக்கு இது பண்ணும்போதும் சரி, நாங்கள் எல்லா விஷயத்திலுமே அது ஒரு சிக்கலாகவே வந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி இருக்கிறதுனால ஒரு தடுமாற்றம் இருக்குது. எங்களுக்கு இதனால் ஆடிட்டிங் சரியான முறையில் கொண்டு போக முடியல அப்படின்ற கோரிக்கையும், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னுக்கு வரி இல்லை, பன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரீமுக்கு வரி இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ மக்களுக்கு ஆதரவாக நின்று பாஜக அரசை கண்டிச்சாருன்னா கண்டிக்கலை, மக்களுக்கு ஆதரவாக நின்று இந்த ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது என்று கண்டிச்சாருன்னா கண்டிக்கலை. மக்களுக்கு ஆதரவாக நின்று அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜிஎஸ்டி நடக்கக்கூடிய தடுமாற்றங்களை பற்றி பேசுகிறாரு. இல்லை, அவர் தொழிலதிபர், அவர் தொழில் செய்கிறார். அந்த தொழிலை அவங்களுக்கு கணக்கு வழக்கு ஆடிட்டிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் அழகான முறையில் எடுத்து வைக்கிறாருன்னா இதையே நிர்மலா சீதாராமனுக்கு எதிரான ஒரு கேள்வியை அவங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போது அப்படி ஒரு தொழிலதிபரையே இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே சம்மந்தப்பட்ட வானதி சீனிவாசன் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு, நான் அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணாமல் அவராக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம், அதை நீங்கள் அதை தப்பாக நினச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன கனவா கண்டார். அவர் எழுப்பின கேள்வி பார்த்தீங்கன்னா தப்பாகவே தெரியல. ஏதாவது தப்பு இருக்கா? அவர் எதுவுமே தப்பாக அவர் கேள்வி எழுப்பவில்லை என்பது அவராக எப்படி தானாக முன்னு அவர் மன்னிப்பு கேட்பார். சரி, அப்படி மன்னிப்பு கேட்டிருந்தாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தாலும் நீங்கள் அதை வீடியோ எடுத்து உங்களுடைய பாஜகவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே போடுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தம். இன்றைக்கி இந்தியா முழுக்க இது ஒரு பேசு பொருளாக இருக்கா இல்லையா? ஒரு தொழிலதிபரையே பாஜக இப்படி மிரட்டுது. அவர் இத்தனைக்கும் சொல்கிறார், நான் எந்த கட்சியும் சாராதவன், நான்
நான் உண்டு என் தொழில் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். நாங்கள் வச்ச அந்த கோரிக்கை கூட அந்த ஆடிட்டிங்கில் சில பல சிக்கல்கள் உருவாகுதுன்னு சொல்லி தான் நான் வச்சேன். அது வந்து எங்களுக்கு மட்டும் அந்த ஆடிட்டிங்கில் சிக்கல் உருவாகுது, இன்கம் டேக்ஸுக்கே அது வருமான வரித்துறைக்கே அந்த சிக்கல் உருவாகும் அப்படின்ற கோரிக்கை தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு, இதனால் உங்கள் மனசை புண்பட்டு இருந்தால் மன்னிச்சிங்கன்றாரு. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள். இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து இதை வந்து ஏதோ அன்னபூர்ணா பேசினார், அவர் என்ன மக்களுக்காக பேசினார், ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசினார், பாஜகவுக்கு எதிராக பேசினார், இல்லையே இதை வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், நாளைக்கு வந்து அது எல்லா தரப்புலையும் வந்து மிகப்பெரிய ஒரு நீ உனக்கு என்ன அவ்வளோ, நீ இன்னும் மத்திய நிதியமைச்சர்னா நீ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதரா? உன்னால் ஒரு தொகுதியில் நின்று ஒரு வெற்றி பெற முடியாமல் நீ மேல்சபை எம்பி வாங்கி அமைச்சரான உனக்கே வந்து இவ்வளோ ஆணவம் அகங்காரம் இருந்ததுன்னா, இந்த அகங்காரத்துக்கு என்ன எங்கே தான் போய் முடிவு சொல்லுங்கள்? எங்கே தான் போய் முடியும்? இது சாதாரணமானது இல்லைங்க. இது எத்தனை பிரதமர் உட்கார்ந்து பேசுகிறாரு, பிரதமருக்கு எதிரான கேள்விகளை வைக்கிறாங்க, அதை கூட வந்து அந்த பிரதமருக்கு எதிராக கேள்வி வச்சிட்டாங்கன்றதுக்கு அவங்க வந்து போய் மன்னிப்பு கேட்குறாங்களா? இல்லையே. இப்போ பிரதமர் ஜனாதிபதி கூட மிக உயர்ந்த பதவியிலேயே வந்து இவங்க நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. நீங்கள் யார்? நீங்கள் மக்களுக்கு செஞ்ச பணிகள் என்ன? உங்களை எப்படி இந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்தாங்க? ஆர்எஸ்எஸில் இருந்தீங்க, பாஜகவில் சேர்ந்து இப்போ அமைச்சராகிட்டீங்க, அவ்வளோதான். இவ்வளோ அகங்காரம் வந்து ஒரு தொழிலதிபரையே மிரட்டி நீங்கள் வந்து அவனை காலில் விட வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் இது ஜனநாயக படுகொலையாக தான் நீங்கள் பார்க்கணும். அந்த நிகழ்வு நடந்திருக்கு. வானதி சீனிவாசன் அவர்கள் எதுவுமே அவர் மன்னிப்பு தெரிவிக்கலாம். ஆனால் உடனடியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து உடனே முந்திக்கிட்டு மன்னிச்சிருங்க, இதுமாரி வீடியோ வெளியே இருக்கக்கூடாது, இது எங்கள் தப்பு தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது கட்சிகளுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? இல்லை, அது ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் மன்னிப்பு கேட்க வச்சது எந்த வகையில் நியாயம்? ஒரு தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வச்சு, மன்னிப்பு கேட்க வைக்காமல் மன்னிப்பு கேட்கறதுக்கு அவர் என்ன பைத்தியக்காரன்? நான் சொல்கிறேன், அந்த பைத்தியக்காரன் இல்லை. அவர் ஒன்றும் தப்பாக பேசலையே, பாஜகவுக்கு எதிராக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அல்லது ஜிஎஸ்டி கொண்டு வந்து இந்த ஜிஎஸ்டியே தூக்கணும்னு சொல்லி அவர் மக்கள் ஆர்வமாக நின்று அங்கே கோரிக்கை வச்சுருந்தாருன்னா அவர் மன்னிப்பு கேட்கலாம். அவர் அதில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை எடுத்து சொல்கிறாரு. அந்த குறைபாடுகளை எடுத்து சொல்லும்போது அவரை மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிரட்டல் விடப்பட்டிருக்கு. அவர் பயந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தொழிலதிபர்கள் பெரும்பாலும் வந்து சிக்கல்களை வளர்க்க விரும்ப மாட்டாங்க, அப்போதுக்கு அப்போ முடிக்க தான் பார்ப்பாங்க அவங்க. அதேமாரி அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம போய் மன்னிப்பு கேட்போம்னு சொல்லி மன்னிப்பு சரி மன்னிப்பு கேட்டது கூட அது சாதாரணமாக விட்டு இருக்கலாம் இல்லையா? அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு பர்சனல் தானே சார், ஒரு தனிநபரோட ஒரு பர்சனல் போய் மன்னிப்பு கேட்கறத அதை வீடியோ எடுத்து வெளியிடும் போது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தானே சார் அந்த விஷயம் பாஜக தானே பண்ணியிருக்கு. அது என்னன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேசின பேச்சு வந்து இந்தியா முழுக்க வந்து ஆங்கில ஊடகங்களும் சரி, ஹிந்தி யூடியூப்பு, ஆங்கில யூடியூப்பு, சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி. அவர் புரியுதுங்களா? அது பெரிய அளவுக்கு ட்ராவல் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உடனே மன்னிப்பு கேட்க அந்த வீடியோ வெளியிடுறாங்க. பாருங்கள், மன்னிப்பு கேட்டார், தப்பாக கேட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு. அதுதான் அயோக்கியத்தனம். நீங்கள் அதோட விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட அது சாதாரணமானது. ஆனால் மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ உங்களுடைய சோசியல் மீடியாவில் போட்டு அது பல ஊடகங்கள் எடுத்து போடுறாங்கன்னு சொன்னால், அதன் பிறகு தான் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அது நல்லா தெரிஞ்சிச்சு இல்லை, முழு பூசணிக்க சோத்தில் மறைவு, இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சரை சந்திக்கிற விஷயம் வந்து ரகசியமாக தான் இருக்கும் இல்லைங்களா? வீட்லேயே ஆஃபீஸ்லேயே போய் சந்திக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வீடியோ வந்து எதிர்கட்சிகளோ அல்லது பாஜகவுக்கு ஆகாதவனோ வெளியிட்டு இருக்க மாட்டான். அப்போ பாஜகவினுடைய ஐடி விங்கு தான் அதை எடுத்து ப்ரொபகண்டா பண்ணுது. அப்படின்னும் போது அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம கண்டிச்சிடுவோம். ஏன்னா நாளைக்கு செய்தியாளர் யாருன்னா கேள்வி கேட்டான்னு நான் கண்டிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கண்டிச்சிருக்காங்க. மற்றபடி அது வந்து பார்த்துங்க, இனி யாரும் வந்து கேள்வி எழுப்புனி இதுதான் மிரட்டப்படி உங்களை இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்ற ஒரு விதமான த்ரெட்டனிங் தான். இப்போ நீங்கள் சொல்வது போல் ஒரு தொழிலதிபருக்கே இப்படிப்பட்ட நிலை, ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஜிஎஸ்டி பற்றி அதுவும் எதிர்த்தாக்குதலாம் எதுவுமே பண்ணலை, ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. தொழிலதிபருக்கு இந்த நிலைனா சாதாரண மக்களுக்கு எந்த நிலை வந்து சார் இது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது? அதுதான்மா இப்போ நெறியாளர்கள், இப்போ ஊடகங்கள் போய் இது போன்ற அமைச்சர்களோ இவங்களோ, இப்போ ஒரு நெறியாளர் கேட்குறாரு மணிப்பூரை பற்றி, மணிப்பூரை பற்றி சொல்கிறேன்,
என்ன சொல்லுவ நீ? மணிப்பூரில் காங்கிரஸ் ஆட்சியில் அது நடந்து, காங்கிரஸ் ஆட்சியில் நடந்து உன் ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய கொடூரத்தை பற்றி செய்தியாளர் கேள்வி எழுப்பும்போது அதில் அந்த விஷயம் பற்றி தான் பேசணும். காங்கிரஸ் ஆட்சி இன்னும் எத்தனை காலம் தான் காங்கிரஸ்க்கு முதுகில் நீங்கள் வந்து மறைஞ்சிட்டு நீங்கள் வந்து இப்போது இது போன்ற கேடுகட்ட ஆட்சியை நடத்துவீங்க? சொல்லுங்கள். காங்கிரஸ் ஆட்சியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்போ நடந்தது, இப்போ நடந்தது, அப்போல்லாம் நடந்திருக்கலாம், நடக்கலைன்னு சொல்லலை. காங்கிரஸ் வந்து பத்திரமாட்டு தங்க மாரி ஆட்சி செஞ்சாங்க. அவங்க தவறு பண்ணுவதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய தவறுகளை ஒரு நெறியாளர் எடுத்து வைக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும். அந்த பதில் கொடுக்கக்கூடிய நிலையில் கூட ஒரு நிதியமைச்சர் இல்லைன்னும் போது அப்போது என்ன இவங்களுடைய அரசியல்ன்ற நான். இப்போ அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. எப்படின்னா நீங்கள் சொல்வது போல் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து அது வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் இவ்வளோ கேள்விகள் கேட்ட போதும் இன்னும் பாஜக அதை சம்மந்தப்பட்ட எதுவுமே சொல்லலை. இதுதான் பிரச்சனை, இதான் நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லாமல். நேற்று அதை வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க, நாங்கள் யாரும் மிரட்டல, அவராக தான் ஃபோன் பண்ணால் நான் போட எடுக்கவே இல்லை, நிர்மலா சீதாராமனை சந்திக்கணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிட்டாரு. அதன் பிறகு வீடியோ வெளியிட்டதுக்கு தான் சார் கேள்வி. ஏன்னா வீடியோ ஏன் வெளியிடணும்? ஒரு தனிப்பட்ட மனிதனோட விருப்பத்தை நீங்கள் இது பண்ணும்போது பாஜக அதை பற்றி அண்ணாமலை மட்டும்தான் நான் மன்னிச்சிருக்கேன், அந்த வீடியோ வெளியிட்டது தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் இருந்த அந்த நிகழ்வில் இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ இன்னும் அதை பற்றி வாயே திறக்கலை. எப்படிங்க வாய் திறப்பாங்க? அவங்க தான் கூப்பிட்டு வச்சு மிரட்டி அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்கன்னு போது அவங்க எப்படி வந்து வாய் திறப்பாங்க? நல்லா பாருங்கள். அந்த வீடியோவை எடுத்து அந்த சோசியல் மீடியாவில் போட வச்சதே இவங்க தானே. என்னை பொறுத்தவரையும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலதிபர் ஒரு அமைச்சரை சந்தித்த ரகசிய சந்திப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர்களை, பிரதமர்களை, நிறைய அமைச்சர்களை வந்து தொழிலதிபர்கள் சந்திக்கிறதும் சந்திக்காமல் இருக்குது. அதெல்லாம் ரகசியமாக சந்திக்கிற விஷயங்கள்லாம் வீடியோக்கெல்லாம் எடுத்து வெளியிட பாஜக தயாராக இருக்கா? அதானியை வந்து பிரதமர் சந்திக்கிறத வீடியோ எடுக்க போட முடியுமா? அம்பானியை சந்தித்து பேசுகிறத வந்து வீடியோ எடுத்து போட முடியுமா? தொழிலதிபர்கள் ரகசியமாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ரகசியமாக சந்தித்து அவங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களை பேசுவாங்க. அதுபோல் சந்திக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து வீடியோவை வந்து ரகசியமாக எடுத்து வெளியிட்டிருக்கேன்னு சொன்னால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதம். இது நிர்மலா சீதாராமன் மீதும் அந்த அலுவலகத்தில் அந்த நேரத்தில் இந்த அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும். இப்போ இந்த நிகழ்வு ஓகே, ஆனால் இந்த நிகழ்வில் இருக்கிற எல்லாருமே சரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு முற்படும் போது தான் தடுத்துருக்காங்க. அப்படி தடுக்கும் பொழுது இவங்களுக்குள்ள அந்த நிலைப்பாடு எப்படி சார் பாஜகவிற்குள்ளே இருக்குது இப்போதைக்கு? ஏன்னா தமிழர்கள் மீது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இது பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப வந்து நீங்கள் தாழ்த்தி பேசுகிற விஷயமா வச்சுருக்காங்க. இப்போ நீங்களே பார்த்துக்கலாம், ஒரு சில வீடியோ ட்ரெண்ட் ஆகும் போது வேற ஒரு மாநிலத்தில் நடக்கும்போது சிரிச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற ஒரு நிதியமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கேள்வி வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்களே. அதுதான் ஆணவம்னு சொல்கிறாங்க, அகங்காரம். புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களோட மக்களாக இருந்து அவங்க வரல, மக்கள் பிரச்சனைக்காக என்றைக்குமே போராடினதில்லை. அவங்களுடைய பரம்பரையை வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் ஆளும்போது முகலாயர்களுக்கு துணையாக இருந்து அதிகாரத்தை அவங்க கூட பகிர்ந்து விட்டவங்க, ஆங்கிலேயர்கள் ஆளும்போது ஆங்கிலேயர்களுக்கு துணையாக இருந்து அதிகாரத்தை பகிர்ந்துட்டவங்க. இன்றைக்கி அவங்க அதிகாரத்திலே இருக்கும்போது அப்போது அது போன்ற பரம்பரை, அதாவது அரசுக்கு ஆதரவாகவே இருந்து செயல்படக்கூடிய ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நிர்மலா சீதாராமன் போது அப்போ அந்த அகங்காரம், ஆணவம், இவன் போய் என்ன கேள்வி கேட்டாங்க, இந்த சாதிய வெறி, பார்ப்பன திமிர், இப்படி கூட சொல்லலாம், பார்ப்பன திமிர், சாதிய வெறி, என்னை போய் இவன் கேள்வி கேட்டானா அப்படின்னு. அந்த அடக்குமுறை அவர்களுக்குள்ள இருக்கா சார்? இல்லாமல் இப்படி வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அது சாதாரணமாக நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாரு, அவர் பாஜகவை இல்லை வேறு யாராவது விமர்சனம் பண்ணியிருந்தா, இல்லை இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து தப்புன்னு சொல்லியிருந்தா, இந்த ஜிஎஸ்டியால் மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகிறாங்கன்ற ஒரு ஆத்திரமாக பேசியிருந்தால் கூட வந்து இது தப்பு, எப்படி பேசலாம் அப்படி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அவர் யதார்த்தத்தை எடுத்து சொல்கிறாரு. காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டியும் இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டியும் இருக்குது, அதனால் எங்களுக்கு ஆடிட்டிங்கெல்லாம் பிரச்சனை வருது, அதேமாரி எங்ககிட்ட அந்த பொருள் வாங்கக்கூடிய நுகர்வோரை எங்ககிட்ட கேள்வி எழுப்புறாங்க, எங்களால் பதில் சொல்ல முடியல, இது எதனாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமான்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இதில் என்னையா தவறு? உங்களுக்கு தவறே இல்லையே. தவறே இல்லாத அவரை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வச்சுருக்கீங்கன்னா இது அகங்காரம், இது சாதிய திமிராக தான் நான் பார்க்கணும். இப்போ இதன் மூலமாக இனிமேல் நீங்கள் எங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்களா அவங்க தமிழ்நாட்டில் அப்படி தான் வைக்கிறாங்க. இப்போ ஒரு நெறியாளர் இனி வந்து செய்தியாளர் கூட எதுக்குப்பா நமக்கு, நம்ம எதனா கேள்வி கேட்டு
அதுக்கப்புறம் நம்ம தொலைக்காட்சி நம்மளை வேலையிலேருந்து நீக்கிடும். வேலையிலேருந்து நீக்கிட்டால் நம்ம கஷ்டப்படணும். எதுக்கு? எல்லாரும் கேட்குற மாதிரி நம்மளும் கேட்போம். எல்லாரும் மைக்கை வச்சு நிற்கிற மாதிரி நம்மளும் நிற்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பதிவு பண்ணி எடுத்துன்னு வந்து அனுப்புவோம். அந்த பதிவு பண்ணது போடட்டும், மக்களுக்கு போகட்டும் அப்படின்ற எண்ணம் தானே உருவாகும் தம்பி. யார் எடுத்து கேட்பா? அன்னபூர்ணி முதலாளி என்பது சாதாரணமாக பெரிய தொழிலதிபர் இல்லையா? தமிழகத்தில் வந்து வட இந்தியாவில் வேணால் அன்னபூர்ணி முதலாளியை பற்றி தெரியாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அங்கங்கே வந்து ஒரு 3 ஸ்டார் ரேஞ்சுக்கு ஹோட்டல் வச்சுக்கிட்டு ஒரு பிரபலமான நபர் அவர் இல்லைங்களா? அவர் அரசியலில் இல்லாமல் இருக்கலாம், சமூக சேவையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தொழிலதிபர் விஷயத்தில் ஒரு பிரபலமான நபர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவரையே இந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்குற அளவுக்கு திமிர் உங்களுக்கு இருக்குன்னா பாஜகவுக்கு வேறு என்ன சொல்கிறது நீங்கள்? இப்போ இந்த பிரச்சனை எப்படி சார் அணுகுமுறை அவங்க எப்படி அணுக போகிறாங்க இனிமேல்? அவ்வளோதான். இது போல் பாஜக நிறைய பிரச்சனைகளை பொய்யும் புரட்டும் பேசி அதை மாற்றி விட்டு இப்போ உடனே நேற்று வானதி சீனிவாசன் சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் பேசவே இல்லை, நான் போனே பண்ணல, அவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர், இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, அவராக தான் வந்தார், அவராக மன்னிப்பு கேட்டு போனார். இதெல்லாம் எப்படியாப்பட்ட பேச்சு? இப்படி திருப்ப அதுக்கு உடனே எச்ராஜா அப்படி தான் சொல்லுவார். உடனே வந்து இந்துக்கள் விரோதி. இப்போ நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ஆன்டி இண்டியனா யார்? ராகுல் காந்தி ஆன்டி இண்டியனா. அவருடைய பரிணாம வளர்ச்சி பாருங்கள். போயிட்டார், மென்டல் ரேஞ்சுக்கு போயிட்டார். அவர் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நிலையில் அவர் இப்போ இருக்கார். உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.